வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் சிங்கப்பெண் சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி. மார்கழி மாதம் 10ஆம் நாள் திருப்பாவை பாசுரம். நோற்று சுவர்க்கம் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற தொழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டருள் கூற்றத்தின் வாயிலீந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கழமே தேற்றமாய் வந்து திரளேல்வோர் எம்பாவாய். 10ஆம் நாள் பாசுரத்தின் விளக்கம். முப்பிறவியில எம்பெருமானை நினைத்து நோன்பு இருந்ததின் பயனாகத்தான் இந்த பிறவியில நீ சொர்க்கத்தில் வாழ்வதைப் போல் அனுபவிக்கிற கோதையே அப்படின்னு ஆண்டாள எந்திரி நீ அப்படின்னு ஆண்டாளோட தோழிகள் அவளை கூப்பிடுறாங்க. ஓ, இல்லத்துல தான் நிற்கிறோம், கதவை தர அப்படின்னு கத்தி கத்தி கூப்பிடுறாங்க இல்லையா. கதவை திறக்கலானாலும் நீ பரவாயில்ல, பேசக்கூட மாட்டியா நீ எங்ககிட்ட அப்படின்னு அவங்க தோழிகள் கேட்குறாங்க. அந்த நறுமணம் வீசும் துளசி மாலையை அணிஞ்சு அப்படி நிற்கிறாரே அந்த நாராயண பெருமாள், அவரை போய் நம்ம தரிசித்து பாட்டு பாடணும் அல்லவா. அப்பதான் நோன்புக்குரிய பலன் கிடைக்கும், வாடி வெளிய அப்படின்னு அவங்க தோழிகள் கோதையை கூப்பிடுறாங்க. அந்த காலத்துல கும்பகர்ணன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் எதுக்கு ஃபேமஸ் ஆனாரு தெரியுமா? தூங்குறதுக்கு. கரெக்டா? அப்படிப்பட்ட அந்த கும்பகர்ணையே தோற்கடிக்கிற மாதிரி நீ தூங்குறியே, இது உனக்கே சரியா இருக்கா அப்படின்னு அவங்க தோழிகள் கேட்குறாங்க ஆண்டாள் நாச்சியார. சோம்பலின் இருப்பிடமாகவே இருக்கே, நீங்க தடுமாற்றம் இல்லாம எழுந்து வெளியே வா, கதவை தர வெளியே வாடி ஆண்டாளே அப்படின்னு அவங்க தோழிகள் எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஆண்டாளை கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம போய் வரிசையா நின்று அந்த கடவுளை தரிசிக்கணும். நம்ம மட்டும் தரிசிக்க கூடாது, நம்ம பின்னாடி உள்ள எல்லாருக்கும் அந்த நாராயண பெருமாளோட தரிசனம் கிடைக்கணும். அப்படி எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், அடுத்த பிறவியில நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நல்லபடியா வேண்டிக்கிட்டு வரலாம், வாடி ஆண்டாளே அப்படின்னு அவங்க தோழிகள் ஆண்டாளை பார்த்து கூப்பிடுறாங்க. ஆண்டாலும் சீக்கிரம் விசரமா தோழிகள் கூப்பிடவும் எழுந்து குளிச்சு ஏமா நாராயண பெருமாளை பார்க்கறதுக்கு கிளம்பி வராங்க. இதுதான் இந்த 10ஆம் நாள் திருப்பாவை பாசுரத்தின் விளக்கம்.